என்எல்சி தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக சென்னையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். முத்தரப்பு பேச்சுவார்த்தை யார் தலைமையில் நடைபெறுகிறது? இதில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க? நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிரந்தர தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் பொருட்டு சென்னை சாஸ்திரி பவனில் இருக்கக்கூடிய தொழிலாளர் நல ஆணைய அலுவலகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. தொழிலாளர் நல மண்டல ஆணையர் சேகர் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்று வருகிறது. என்எல்சி தரப்பில் தலைமை பொது மேலாளரான மகேஸ்வரனும் மனிதவள மேம்பாட்டு அதிகாரியுமான சுந்தரராஜுலும் கலந்து கொண்டிருக்கிறார். அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக அதனுடைய தலைவர் அபுவும் செயலாளரான ராஜ வன்னியரசும் அதே போல செயலாளர் பொருளாளர் மோகன சுந்தரம் கலந்து கொண்டிருக்கிறார். தொமுசா சார்பாக 3 நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர். செயலாளர் ராஜ வன்னியரசும் அதே போல தலைவரான திருமாவளவன், அண்ணாதுரை மூவரும் தொமுசா சார்பாக கலந்து கொண்டிருக்கின்றனர். முத்தரப்பு பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்று வருகிறது. பாஸ்கர், இந்த பேச்சுவார்த்தையின் போது தொழிற்சங்கங்கள் முன்வைக்க இருக்கக்கூடிய கோரிக்கைகள் பற்றி சொல்லுங்க. கடந்த 20ஆம் தேதி நள்ளிரவு முதல் தற்போது வரை காலவரற்ற வேலை நிறுத்தத்தில் நிரந்தர தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகள் என்னென்னா, ஊதிய மாற்று ஒப்பந்தத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும், ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும், அது மட்டும் இல்லாமல் இறந்த தொழிலாளர்களுடைய வாரிசுகளுக்கு உடனடியாக வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த வேலை நிறுத்தம் நடைபெற்று வருகிறது. 25 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் பேச்சுவார்த்தையில் தோல்வியில் முடிந்ததன் காரணமாக 20ஆம் தேதி முதல் நிரந்தர தொழிலாளர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உயர்நீதிமன்றம் நிரந்தர தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தத்துக்கு தடை விதித்திருக்கிறது. அதை மீறி வேலை நிறுத்தம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 1/1/2012ஆம் ஆண்டு முதல் ஊதிய மாற்று ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், 25% ஊதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும், 2 போனஸ்கள் உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த நிரந்தர தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தம் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக தற்போது பணிகள் எதுவும் பாதிக்கப்படவில்லை. ஒப்பந்த தொழிலாளர்கள் 50%க்கு மேல் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக தற்போது வரை எந்த விதமான பிரச்சனைகளும் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்படவில்லை. இதன் காரணமாக பார்க்கும்போது அதாவது 20ஆம் தேதி வேலை நிறுத்தத்துக்கு பிறகு நடைபெறக்கூடிய முதற்கட்ட பேச்சுவார்த்தை தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதன் முடிவுக்காக தொழிலாளர்கள் காத்துள்ளனர்.